இன்று என் மனதில் உதயமானதே உங்களோட பேசப் போகிறேன். அதாவது வாழ்க்கையிலேயே மனிதனிடையிலேயே உறவாடி கொண்டிருப்பது பாவம் மன்னிப்பு. இந்த பாவம் மன்னிப்பு எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பதை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. எதில் பாவம் இருக்கிறது, எதில் புண்ணியம் இருக்கிறது, இந்த வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நல்லது செய்ய போவீங்க, அதில் பாவமும் இருக்கும், புண்ணியமும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கெடுதல் செய்ய போவீங்க, அதிலும் பாவமும் இருக்கும், புண்ணியமும் இருக்கும். இதை எப்படி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், அதாவது நடைமுறை வாழ்க்கையில இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலையிலே, அதாவது உலகம் சமநிலை பெற வேண்டும் என்றால் மக்கள் எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநிலையாக இருக்க வேண்டும். அப்போதான் இந்த பாவம் மன்னிக்கு ஒரு விடை கிடைக்கும். ஏழைகள் இல்லாத நாடாக இருக்கும். அந்த ஏழைகள் உயர வேண்டும், சமநிலையாக வேண்டும். மனிதர்கள் எல்லாருமே ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும் போது அங்கே நாம எங்கே எப்படி இந்த பாவத்தை கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள். ஒருவன் இப்ப நான் வந்துகிட்டு இருக்கிறேன், ஒரு 1000 வண்டிகள் போய்கொண்டே இருக்கிறது, வரிசையா போகுது. 1000 வண்டிகள் சொல்றது என்னுடைய வாக்கியில் கூறிவிட்டேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வரிசையா போய்கிட்டே இருக்குது. அந்த பெரிய பெரிய வண்டிகள்ல உள்ள போறார்கள். அப்ப அது மெல்ல போகிற காலகட்டத்தில் அங்கே சைடுல நின்றுக்கிட்டு ஏழைகள் ஒரு உதவி கேட்கிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள். எனக்கு அதை சொல்ல கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. பிச்சை எடுக்கிறார்கள். இந்த காலகட்டம் எப்ப மறையும் சொல்லுங்க? வண்டிக்குள் இருப்பதும் மனிதன், இங்கே பிச்சை எடுப்பதும் மனிதன். இந்த சூழ்நிலை எப்போது சமநிலையாக மாறுமோ அப்பவே பாவம் மன்னிப்புக்கு நமக்கு ஒரு விடை கிடைக்க முடியும். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன்.